ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸான ஆலு சில்லி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சே செஞ்சிடலாம். இதுக்கு நிறைய பொருட்கள்லாம் தேவையில்லைங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த ஆலு சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு நான் இங்கே 3 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மொத்தமாக கூட கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு ஈவனாக வேணும் அப்படின்னா சைடை கட் பண்ணிவிட்டு சைடு எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் க்யூப்ஸாக கூட கட் பண்ணிக்கலாம். இல்லை நீல வாக்கில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு பீஸ் எக்ஸ்ட்ரா வேஸ்ட் ஆகுது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்படியே ஷேப் ஆக்காமல் அதே போல் நீங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் ஃபைனலாக எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம். 3 கிழங்கு இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த பெரிய பீஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சின்ன பீஸை மட்டும் வேண்டானா விட்டுலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே நீலவாக்கில் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டேன். எதையுமே சைடை நான் கட் பண்ணாமல் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நமக்கு லைட்டாக மேலே மட்டும் அன்ஈவனாக இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கும்போது அது மாதிரி பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நமக்கு உருளைக்கிழங்கு வேஸ்ட் ஆகும். இங்கே ஒரு கடாயில் தண்ணி 1 லிட்டர் வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தது. இதில் நம்மளோட உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் இதை வேக வச்சுக்கலாம். ரொம்ப வேகக்கூடாது. ஒரு 60 to 70% மட்டும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டேன். கிழங்கு நல்லா வெந்துருச்சு. ஒரு 60 to 70% வெந்துருச்சு. நம்ம ஒரு நைஃபு இல்லை ஒரு ஸ்பூனால் கட் பண்ணி பார்த்தோம்னாலே தெரியும் அதோட டிஃப்ரென்ஸ். ரொம்ப குழைய வேக வச்சுட்டோன்னா நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. நமக்கு அந்த கிறிஸ்பியாக கிடைக்காது இது சில்லி செய்யும்போது. ஸோ இதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. இது ஒரு சைடில் இருக்கட்டும். பைண்டிங்க்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், அதாவது 1/4 கப் அளவு எடுத்துருக்கேன். நம்ம கார்ன்ஃப்ளவர் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவு மைதாவும் சேர்த்துக்கலாம். 3 to 4 டேபிள் ஸ்பூன் மைதா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் ஒரு கிளாஸ் அளவு, அதாவது ஒரு 200 to 250 ml அளவு தண்ணி சேர்த்து விட்டு இது நல்லா ஒரு தின் பேட்டராக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா மாவு நமக்கு நிறைய ஊட்டும். ஸோ கிறிஸ்பியாக இருக்காது, சாஃப்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா தின் பேட்டராக ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு தின்னாக ரெடி பண்ணிவிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை டிப் பண்ணி எடுக்கணும். நம்ம ரெடி பண்ண உருளைக்கிழங்கை ஒரு கிழங்கை போட்டுட்டு நல்லா டிப் பண்ணிவிடுங்க. லைட்டாக ஒரு தின்னான கோட்டிங் மட்டும் இருந்தால் போதும். இந்தளவு ஒரு தின் கோட்டிங் இருந்தால் போதும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா சூடான எண்ணெயில் இதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பீஸாக போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கிறிஸ்பியாக வரலன்னா இதை 2 டைமாக கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி நல்லா கிறிஸ்பியாக போட்டு எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு நல்ல கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில்லி பவுடர் சேர்க்கலாம், இல்லை ஃபுட் கலர் சேர்க்கலாம். இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெப்பர் போட்டு கூட பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நான் ஸ்ட்ரெயின் பண்ணி வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கப்புறம் இதே போல் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் நல்லா ஒரு 5-6 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு 1/4 துண்டு இஞ்சி, அதாவது ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நீலவாக்கில் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 10 செகண்ட் வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் அரை பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நம்ம செய்கிற அளவுக்கு சில்லிக்கு அரை வெங்காயம் சரியாக இருக்கும். நீங்கள் இதை விட அதிகமாக செய்கிறீங்கன்னா வெங்காயத்தோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் 1 நிமிஷத்துக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம சாஸ் சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு லைட் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் எடுத்துருக்கேன். இது 2 சேர்த்துக்கோங்க. நீங்கள் டார்க் சோயா சாஸ் சேர்க்குறதா இருந்தால் அளவு கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப சோயா சாஸ் சேர்த்துட்டிங்கனாலும் நமக்கு டேஸ்ட் மாறிடும், கசக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அது ஜஸ்ட் இதை ஒரு 10 செகண்ட் மட்டும் நம்ம வதக்கிட்டால் போதும். இதோட ஒரு 100 ml அளவு தண்ணி, ஒரு அரை கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தண்ணி நமக்கு கொதிக்கணும். ஃபஸ்ட்டு கொதிக்கிற ஸ்டேஜ் வர்றதுக்குள்ளே 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க, கட்டி இல்லாத. இது எதுக்காகனா இது இந்த கிரேவி நமக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான். இதில் 1 to 2.5 ஸ்பூன் கிட்ட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துட்டிங்க அப்படின்னா குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 to 2.5 ஸ்பூன் மட்டும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இதோட ஆனியன் க்யூப் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குடமிளகா இருந்ததுன்னா அதையும் க்யூபாக கட் பண்ணி கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு 10 to 20 செகண்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இதோட ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தா அந்த ஆலுவையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வதங்கணும், கொதிக்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான ஆலு சில்லி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைம்லலாம் ஒரு ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ஆலு சில்லியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.